ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தினுடைய சாராம்சமும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்லதை ஒரு காக்கக்கூடிய சக்தியாக, பாதுகாக்கக்கூடிய சக்தியாக, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சுவாசிக்கக்கூடிய சுவாச நிலையை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இதிலேயும் அமைந்திருக்கின்றது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமைகளை பிளந்திடும் உணர்வுகளை அந்த மகரிஷிகள் ஞானிகளை எண்ணி அந்த சக்திகளை நாம் சேர்த்து பழக வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டால், உடலில் அதை விளைய வைத்துக் கொண்டால், இந்த உடலுக்கு பின் நாம் அழியா ஒளி சரீரம் பெற முடியும். ஆக பரிணாம வளர்ச்சியில் நாம் இப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அதன் வழியிலே நாம் விண் செல்ல வேண்டும், விண் செல்ல முடியும். ஆக அந்த சக்திகளை எல்லோரும் பெறுவதற்குத்தான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே அந்த ஞானியின் உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கும்படியாகத்தான் இதை வாக்காக கொடுக்கின்றேன். ஆகவே நீங்களும் இதை செயல்படுத்தி எல்லோரையும் காக்கக்கூடிய நிலைகளுக்கு வாருங்கள். ஆக தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அடிக்கடி நாம் சொன்னாலும் தீமை என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லாது அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் இதைத்தான் இங்கே அழுத்தம் என்று சொல்வது. தீமை என்பதை அதிகமாக அழுத்தமாக எண்ணி இப்படி தீமையாக இருக்கின்றதே, இப்படி தீமை வந்து கொண்டிருக்கின்றதே, தீமை 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 என்று அதனை அழுத்தமாக சொல்லாதபடி அதை மாற்றி அமைத்த, அதை ஒளியாக மாற்றிய மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும். அல்லது தீமை செய்வதை எண்ணும் பொழுது அவர்கள் தீமை செய்பவர்கள், குற்றம் செய்தவர்கள் குற்றமானவர் என்று சொல்வதற்கு மாறாக மகரிஷிகளின் உணர்வை அதை அழுத்தமாக சொல்லி மகரிஷின் அருள்சக்தி அவர்கள் பெற வேண்டும். அதாவது மகரிஷின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, மகரிஷின் அருள்சக்தி மற்றவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, அழுத்தம் அதிலேதான் இருக்க வேண்டுமே தவிர தீமை என்ற நிலைகளை பற்றி அழுத்தம் நமக்குள்ளும் வரக்கூடாது, மற்றவர்களுக்குள்ளும் அதை பாய்ச்சக்கூடாது. ஆக தீமையிலிருந்து மீள வேண்டும் என்றாலும் மகரிஷின் அருள்சக்தி பெற வேண்டும், அவர்கள் எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும் என்று இதை அழுத்தமாக சொன்னாலே போதுமானது. தீமையை பற்றியோ, குற்றத்தை பற்றியோ, தவறை பற்றியோ, குறையை பற்றியோ நாம் அழுத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நமக்குள் வித்தாக மாறிவிடக்கூடாது, அது நமக்குள் வலிமையாகிவிடக்கூடாது. வலிமை பெற வேண்டியது, வலிமையாக்க வேண்டியது, நாம் சக்தி சேர்க்க வேண்டியது மகரிஷிகளின் சக்தி தான். அதுதான் நமக்கு வேண்டும். என்றால் இந்த ஒரு மதிப்பு கூட்டு என்று சொன்னால் மகரிஷியின் உணர்வை சேர்த்தால்தான் மதிப்பு கூட்டே தவிர தீமையிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொன்னால் நமது நினைவது வலுவாக இருக்கலாம். ஆனால் அந்த சக்திக்கு மதிப்பு கூட்டுவது மகரிஷியுடைய சக்தி. அந்த மதிப்பு கூட்டும் நிலையாக மகரிஷியின் சக்தியிலேயே நம் எச்சையை, நம்முடைய ஆசையை, நம்முடைய நினைவாற்றலை, நம்முடைய சுவாச நிலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். காரணம், மற்றவர்கள் செய்யும் தீமைகளை தீமை தீமை என்று நாம் பதிவு செய்து கொண்டால் அந்த தீமையின் நினைவே, அந்த உணர்வே நமக்குள்ளும் விளையத் தொடங்கும். இது முன்னாடி வந்துவிடும், நல்ல குணங்களுக்குள் இது கலந்துவிடும். ஆக நமக்கு வேண்டியது சுவை என்றால் சுவையை பற்றி தான் பேச வேண்டுமே தவிர சுவை இல்லை சுவை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சுவை வராது. ஆக சுவை இல்லை என்ற வார்த்தையை நாம் விடுத்துவிட்டு சுவை வேண்டும், எனக்கு கவலையாக இருக்கின்றது, துன்பமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், என் மனதிலே அமைதி வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும், என் உடலிலே ஆரோக்கியம் வேண்டும் என்று இப்படி நாம் எதையுமே நல்லதற்கு அழுத்தம் கொடுத்து அந்த நல்லதை பெறக்கூடிய அதற்குண்டான உபாயங்களை கொடுக்கக்கூடிய ஞானிகள் உணர்வுகளுக்கு அழுத்தம் சேர்த்து அந்த தீமைகளை மறந்துவிட்டு, தீமை என்று சொல்லே விடாதபடி, வேதனை என்ற நிலைகளை விடாதபடி அதை மறந்து அருள்சக்திகள் எங்களுக்குள் வேண்டும் என்று இதை பாய்ச்ச நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சிறிது நாளைக்கு இப்படி பழகிக்கொண்டால் அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. இதைத்தான் ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். அது எதையுமே நாம் நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதற்குண்டான முயற்சியாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் குருநாதர் என்னை காடு மேடெல்லாம் பல வகைகளிலும் சிக்கலுக்கும் சிக்கல், அதாவது துன்பங்களுக்கும் ஆளாக்கி அதில் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றதைத்தான் கண்டறிந்ததை துணுக்கு துணுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்குள் சிறுக சிறுக சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அதை இணைத்து இணைத்து கொடுக்கின்றேன். உங்களுடைய சந்தர்ப்பங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதெல்லாம் மாறுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உங்களை அறியாத உங்களை ஆட்டி படைக்கின்றதோ, உங்களை அறியாத தவறு நிலைகளுக்கு செல்கின்றதோ, அதிலிருந்து மீட்டிடும் உணர்வாக, அதிலிருந்து உங்களை நல்வழியை உங்கள் எண்ணத்தாலே உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்குள் அந்த சக்தியை நீங்களே வளர்த்துக் கொள்ளும் விதமாகத்தான் இந்த அனுபவங்களை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். அதை பெறக்கூடிய தகுதியை நீங்கள் பெறுங்கள். எதிர்காலத்தில் எல்லோரையும் காக்கக்கூடியதாக நீங்களும் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது யாருடைய கஷ்டங்களை பார்த்தாலும் சரி, அந்த கஷ்டங்களை கஷ்டங்கள் என்று எண்ணாதபடி உடனே மகரிஷியின் அருள்சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் தியானிக்க வேண்டும். மகரிஷிகளின் அருள்சக்தி அவர்கள் பெற்று அவருடைய கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நாம் தவம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் அனைவரும் அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தவத்தை எடுத்தால்
அது நமக்கு நல்லதாகின்றது. அவர்களும் நலமடைகின்றார்கள். நான் இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும். அது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எதையுமே நாம் சரியாக்க வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டுமே தவிர, சில நேரங்கள் நம்மை அறியாத சில உணர்வுகள் மாறும்பொழுது எல்லாம் போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, வாழ்க்கையே கெட்டு போய்விட்டது, எல்லாமே கெட்டுவிட்டது என்று நம்ம அறியாமலே சில நேரங்களில் இத்தகைய உணர்வு வரும். அதனால்தான் இதை மிகவும் ஜாக்கிரதையாக குருநாதர் நமக்கு சுட்டி காட்டி, இந்த வாழ்க்கையில் வரும் எதையுமே நாம் சரியாக்க வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டும். கெட்டு போய்விட்டது என்று எண்ணுவதற்கு பதிலாக நல்லதாக வேண்டும் என்று எண்ணி எடுக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக நாம் போகக்கூடிய பாதையிலே செவ்வென நடந்து கொள்ள நல்லதையே முன்னிலைப்படுத்துங்கள், கெட்டது என்ற வார்த்தை விடுங்கள், தீமை என்ற வார்த்தை விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அது வியாபாரம் குறைவாக இருந்தாலும் அதை எப்படியும் சீர்படுத்த வேண்டும், அது நல்வழியிலே நடத்த வேண்டும் என்று அதிலே நாட்டத்தை செலுத்துங்கள். வியாபாரம் நடக்கவில்லை என்பதற்கு பதிலாக வியாபாரத்தை சரியான முறையில் நடத்துவதற்குண்டான எனக்கு அந்த வழி வேண்டும், அது எனக்கு தேவை என்று நாட்டத்தை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய ஈர்ப்பை, உங்களுடைய நினைவை, உங்களுடைய எண்ணத்தை அதிலே செலுத்தினால் அதற்குண்டான வழி பிறக்கும், வியாபாரமும் சீராகும், உங்களுக்குள்ளும் தெளிந்த சிந்தனை வரும். சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டாலும் கூட மகிழ்ச்சி நசிக்கல் அவர் சீக்கிரம் நலமாக வேண்டும், குணமாக வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டும். நோயை பற்றி கேட்டு விசாரித்து தெரிந்து அந்த வலிமையை பற்றி நமக்குள் எடுத்து அந்த வலுவை நாம் கூட்டி அதை நமக்குள் நோயின் தன்மையாக எண்ணி விடாதபடி குருநாதர் காட்டிய வழியிலே இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய முறைகளை அதை நாம் மறுத்து செயல்படுத்த வேண்டியதில்லை. அதை விலக்கிவிட்டு அல்லது அதை ஒதுக்கிவிட்டு அதை நாம் நினைவாலே எண்ணத்தாலே தொடாதபடி மகிழ்ச்சி உணர்வை தொடை கொண்டு அதை தொட்டு அந்த உணர்வை அவர்களுக்கும் தொட்டு காட்டி நாமும் அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ்ந்து மற்றவர்களையும் இணைந்து வாழும் நிலையாக ஒவ்வொருவரும் குருநாதர் காட்டிய வழியிலே இப்படித்தான் நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு நல்லதனுடைய வலிமையை எப்படி நமக்குள் அழுத்தம் திருத்தமாக கூட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கெட்டது எப்பொழுதுமே அழுத்தமாக சொல்லாதபடி நல்லது பெற வேண்டும் என்பதற்கு அழுத்தத்தை கூட்டுங்கள் என்று ஞான குருவிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.